தனுசு ராசி. சேமிச்சு வைக்கிறதுல தேனீக்கள் மாதிரி, செலவழிக்கிறதுல ஒட்டக மாதிரி குணம் கொண்டவங்க. சரின்னு பட்டத பட்டுன்னு செய்யக்கூடியவங்க. யாருக்காகவும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ தனுசு ராசிக்காரங்க சுயநலவாதிகளான்னு கேட்டீங்கன்னா, நீங்க தாங்க முட்டாளு. ஏன்னா இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்களோட ஒவ்வொரு செயல்பாடும் எல்லாருக்குமே நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். இவங்க அந்த கொள்கைய ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த செயல்பாட்டுல இறங்குவாங்க. உயர்ந்த இலக்குகள் இருக்கிறதுனால தான் இவங்கள எல்லாரும் அண்ணாந்து பார்ப்பாங்க. மத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கப்பட்ட விஷயத்த இவங்க சர்வ சாதாரணமா செஞ்சு முடிப்பாங்க. எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் சரி, கை நிறைய பணம் கட்டுக்கட்டா இருந்தாலும் சரி, தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கக்கூடியவங்க. ஒவ்வொரு ரூபாய்க்கும் எவ்வளவு நம்ம அடிபட்டோம், மிதிப்பட்டோங்கிறத நினைச்சு நினைச்சு வாழக்கூடியவங்க. அதே மாரி தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்க. இப்படி நெறைய விஷயங்களுக்கு சொந்தக்காரர்களாக வாழக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த வருஷத்துடைய தொடக்கம்ங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. சொல்லப்போனா தனுசு ராசிக்காரர்கள ஊரே மெச்சி பேச போகுதுங்க. அதுக்கு உதாரணமா 10 விஷயத்த நான் வந்து லிஸ்ட் போட்டு சொல்றேன். கண்ணா இது சும்மா சாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் முழுக்க முழுக்க அதிர்ஷ்ட பலன்களை மட்டுமே தனுசு ராசி இந்த வருடத்துல அனுபவிக்க போறீங்க. இத்தனை நாளா எப்படியோ, ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்க டாப் லெவல்ல வாழ போறீங்க. அது என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாமா? ஆங்கில வருடம் 2025ங்கிறது நிகழும் குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை தேதி பூரடம் நட்சத்திரம் வியாகாதம் நாம யோகம் பவம் நாமகரணத்துல கன்னி லக்னத்துல சித்த யோகத்துல நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்க பஞ்சபக்ஷியில கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்துல 1/1/2025 பிறந்துச்சு. ஆனா 2024ங்கிறது கர்ம வினைக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்துல இருந்தனால்தான் 2024ல எல்லாருமே பயங்கரமா கஷ்டப்பட்டிருப்போம். நடக்காததெல்லாம் நடந்திருக்கும். அதுல தட்டு தடுமாறி 2025க்கு வந்துட்டோம். ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு துளி அளவு கூட தனுசு ராசிக்காரங்க அனுபவிக்க மாட்டீங்க. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டா நேர்மாறா நல்ல நிலைமையில வாழ போறீங்க. உங்களால நடத்தப்படுறதும் உங்களை சுத்தி நடக்கிறதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கைக்கு அடக்கமா தான் இருக்கும். நீங்க நினைச்சாதான் ஒரு காரியம் நடக்கும். புரியுதுங்களா? இந்த 2025ங்கிறத உங்களோட ராசியில தாங்க பிறந்திருக்கு. மொத விஷயம், பல சவால்களை வெற்றி கொள்வீங்க. 2வது விஷயம், குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியம் அதிகமாகும். 3வது விஷயம், நீங்க இது வரைக்கும் சிகிச்சை பெற்றிருந்தாலும் சரி, உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும். 4வதா வேலையிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, இது தொழில் ரீதியாவும் சரி, உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மாறியுங்க. 5வதா முன்னோர்களுடைய சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும். 6வதா உங்களுடைய தந்தை வழியிலும் சரி, உங்க தந்தை யார்கிட்டயும் சரி, உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி, உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள் மாறியும். 7வதா உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். 8வது தள்ளி போன விஷயங்கள் கூட இப்ப சர்வசாதாரணமா முடியும். 9வதா பணப்புழக்கம் அதிகமாகும். 10வதா பூர்வீக வீட்டை சீரமைப்பீங்க. ஒரு சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. இந்த 10 விஷயமே உங்களுக்கு நடக்கக்கூடியதுல அதாவது ஹைலைட் பண்ணி சொல்ற மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப முழுசா உங்களுக்கான பொது பலன்களை பார்க்கலாமா? ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும். பண வரவுங்கிறது பல வழிகள்ல உங்க கைக்கு வந்து சேரும். அடுத்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அளவாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடும்ப விஷயங்களை யார்ட்டையும் பகிர்ந்துக்காம இருந்துக்கோங்க. நல்ல நேரம், நல்ல காலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ அளவான பழக்க வழக்கமும் நம்மளுடைய விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாம இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுவே உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு வந்து இணக்கமான போக்கு இருக்கும். சொந்த ஊருலயே விசேஷங்கள்ல முன்ன நின்னு நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். முதல் மரியாதை கிடைக்குங்க. பிள்ளைகள் வழியில பெருமை உண்டாகும். வேறு மொழி பேசுறவங்க, வெளிநாட்டை சேர்ந்தவங்களால கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அது மாதிரி வியாபார ரீதியா வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க. அலுவலகத்துல உங்களுக்கு இருந்த அந்த அவப்பெயர் மாறும். நல்ல மதிப்பு மரியாதை உயரும். அதே மாதிரி யாரோட குறைகளையும் நீங்க வந்து சுட்டி காட்டிடாதீங்க. அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே வேலை சுமையை குறைச்சு கொடுக்கிறாரு. நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மீது சந்தேகப்பட்டு நிறைய அவப்பெயர்களை கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வந்து வழிய பேசுவாங்க. ஆனா நீங்க ஒதுங்கி நிப்பீங்க. பண பற்றாக்குறை போகும். உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும்.
2வது ஒரு அவசியமான விஷயம். ஏதோ முக்கியமான ஃபைல்ஸ ஹேண்டில் பண்ணிட்டுறீங்க. இல்ல வந்து உங்களுடைய வீட்டு பத்திரமா இருக்கட்டும், இல்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஃபைல்ஸ் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணிட்டுறீங்க அப்படின்னாலே சரி, ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா, உங்கள சுத்தி நெறைய கண் திருஷ்டிகள் சுத்திக்கிட்டு இருக்கு. எப்போ வந்து ஏமாறுவீங்களோ, உங்கள வந்து காலி பண்ணிடலான்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அதனால எல்லா விதமான விஷயங்களும் கவனமா இருங்க. முக்கியமா வங்கி காசோலையில கையெழுத்து போடுறீங்க. அது வந்து பேங்க்கு கொண்டு போறீங்க. பேங்க் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்திலயும் எச்சரிக்கையா இருங்க. இப்பலாம் வந்து ஃபோன்ல நம்ம காசு அனுப்புறது, வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நெறைய இந்த ஸ்கேம் விஷயங்கள்ல தனுசு ராசி மாட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்க ரொம்ப புத்திசாலி தான். இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல தடுமாற்றம் உண்டாகும். இதனால எல்லா விதமான செயல்பாடுகளையும் எச்சரிக்கை அவசியம். அடுத்ததா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். தள்ளி போன திருமணங்கள் கூட இப்ப வந்து கைகூடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்ப நல்ல வரன் தேடி வரும். அடுத்தடுத்து வீட்ல சுப நிகழ்ச்சிகளால வீடே களை கட்டும். ஆல்ரெடி திருமணமான தம்பதிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே மாரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு பின் குழந்தை பாக்கியம் ஏற்படும். உடைய வருத்தங்கள் நீங்கும். வாரிசு உருவாகும். விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியம் சீராகுது. இழந்ததெல்லாம் மீண்டும் பெறுவீங்க. அது வந்து பொருளா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், எல்லா விதமான உயர்வும் உங்கள வந்து தேடி வரும். இதனால உற்சாகமா இருக்க போறீங்க. வங்கி கடன் கிடைக்கும். உங்கள எதிர்த்தவங்களா இப்ப வந்து உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க. சொந்த பந்தங்களுடைய சுயரூபத்த தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கு ஏத்த மாதிரி இனி வந்து நீங்க செயல்பட போறீங்க. மேலும் இந்த வருஷத்துல சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு 3ஆம் வீட்ல அமர்வதனால, சவாலான காரியங்கள் கூட சாதாரணமா முடிக்க போறீங்க. அனுபவ அறிவு பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு எதார்த்தமான தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க. வேறு மத்த சேர்ந்தவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. வராத பணம் கூட கைக்கு வரும். இல்ல பழைய சொத்துக்கள் உங்க கைக்கு வரும். வேலை சுமை குறையும். புதுசா வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும். திடீர் பண வரவு உண்டு. வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாகும். எல்லா விதமான வளர்ச்சியும் உண்டு. மத்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து மோதல்கள் இப்ப விலகி போகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பின் காரணமா உங்களுடைய வியாபாரம் பெருகும். கெமிக்கல், கமிஷன், வாகன உதிரி பாகங்கள் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் இரட்டிப்பு. உடைய வியாபாரத்துல அரசு தரப்புல இருந்த அந்த கெடுபிடிகள் வந்துட்டு இப்ப தளர்ந்து போகும். பங்குதாரருடைய துரோகங்களை மறந்து பழைய நிலைக்கு நீங்க திரும்புவீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலையாட்கள உங்களுக்கு புடிச்ச மாரி மாத்திப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பழைய சரக்குகள் இப்ப வந்து வித்து தீர்த்துருவீங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்த எதிரிகள்லாம் இப்ப மறைந்து போவாங்க. புதிய தொழில்ல கூட கால் பதிப்பீங்க. வெற்றி அடைவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அந்த உத்தியோக பணிகள பொறுத்தவரைக்கும் தனியார் துறையா இருக்கட்டும், இல்ல அரசாங்க துறையா இருக்கட்டும், இழுபறியாக இருந்த பதவி உயர்வு இப்ப கிடைக்கும். மேல் அதிகாரிகளே உங்கள நம்பி நெறைய பொறுப்புகள ஒப்படைப்பாங்க. சம்பளம் உயர்வு தடையில்லாம கிடைக்கும். கூட வேலை பார்க்கிறவங்க கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த மனக்கசப்பு மாறும். நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனாக்க நெறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் கூட இப்போ வந்து உங்களுக்கு தேடி வரும். அடுத்த கணினி துறையில இருக்குங்க அயல்நாட்டு தொடர்புடைய புதிய நிறுவனங்கள்ல வாய்ப்புகள் தேடி வரும். சலுகைகள் அதிகரிக்கும். சொல்லப்போனா இந்த வருஷம் முழுக்கவே நெறைய விதமான சாதனைகளை புரியக்கூடிய வருஷம். பணப்புழக்கம் அதிகமாகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். பட்டம் பதவிகள்லாம் தேடி வரும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க. கடலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகில் உள்ள பூவ ராகவ சுவாமியை அது வராக அவதாரத்துல இருந்து காட்சியளிப்பாரு. இவர வந்து சனிக்கிழமைகள்ல சென்று வணங்குவதனாலையும், துளசி செடி நட்டு பராமரிப்பதனாலையும், அதே மாரி முதியவர்களுக்கு உதவி செய்வதனாலயும், உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி கூடும். அதிர்ஷ்டமான பலன்களை தொடர்ந்து அனுபவிப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம்லாம் இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து செய்வதனால கிடைக்குங்க. சோ, இப்போ வரைக்கும் பார்த்தது 2025க்கான தனுசு ராசிக்கான பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். மூலம் நட்சத்திரம். நல்ல நேரம் வந்துருச்சுங்க. குரு, கேதுவுடைய அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு 2025ஆம் வருஷம்ங்கிறது யோகமான வருஷம்னு சொல்லலாம். நெனச்ச வேலைய நெனச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுவீங்க. முயற்சிகளே வெற்றியை கொடுக்கும். தடைப்பட்ட வேலைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எதிர்பார்த்த உயர்வு இருக்கும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை வாய்ப்பு உண்டாகும். அடுத்து இந்த வருடம் முழுக்க சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது முக்கிய சகாய முயற்சிகளுக்கு ஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால, நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நெறைய மாற்றங்களை ஏற்படுத்துவாரு. நெருக்கடிகள் விலகும். முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்குவாரு. உடல்நிலையில, மனநிலையில பலம் உண்டாக்குறாரு.
துணிச்சலுடன் செயல்பட்டு உங்க வேலைய முடிச்சுப்பீங்க. உத்தியோகத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்கும், பகைவர்களுடைய தொல்லைகள் விலகுது. அரசியல்வாதிக்கு செல்வாக்கு உயரும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகளும், பொறுப்புகளும் தேடி வரும். இவரை அடுத்து ராகு சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே. உழைப்பு அதிகரிக்கும். உயர்வு அதை விட பல மடங்கு கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் உடனடியா நடக்கும். தொழில், உத்தியோகத்துல கூடுதல் கவனம் தேவை. தொழில் ரீதியாவும் சரி, உத்தியோக வகையிலும் சரி, நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடைய சந்தோஷத்திற்கு ஒரு குறையும் இருக்காது. உடைய தாய் வழி உறவுகள்கிட்ட உங்களுக்கு இருந்த இடைவெளி குறையும். மேலும் இறை அருள் கிட்டும். தெய்வ அனுகூலத்தினால் தான் தனுசு ராசிகளுக்கு இந்த வருஷம் முழுக்கவே சிறப்பா இருக்க போகுது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் உதவியும் கிடைக்கும். உடல்நிலையில முன்னேற்றம் அடைவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அரசியல்வாதிகளுக்கும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அடுத்த குருவுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே. இவரை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும், லாபம் அதிகரிக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். செல்வாக்கு, அந்தஸ்து இதெல்லாம் அதிகரிச்சு கொடுக்கிறாரு. தைரியத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. பண வரவை அதிகரிச்சு கொடுக்கிறாரு. கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு அமையிறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுது. குருவை தொடர்ந்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறார். தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. முடங்கி கிடந்த வேலையை கூட இப்ப ஒரு முடிவுக்கு கொண்டு வராரு. உடலில் இருந்து வந்த சங்கடங்கள், எதிர்ப்புகள், போட்டிகள், பகைகள் எல்லா விதமான பாதிப்புகளையும் இப்ப இல்லாம போக்குறாரு. நடக்காத நிலையில இருந்த, அதாவது இழுபறியா இருந்த வேலையா இருக்கட்டும், இல்ல கோர்ட்டு கேஸ் ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும். உங்க முயற்சிகளும் வெற்றியை உண்டாக்குறாரு. தொழில் தொடங்குவதற்கான அரசு வழிகள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுமதி கிடைக்கும். குறிப்பா உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்க வைக்கிறாரு. உங்களை பொறுத்தவரைக்கும் பொது பலன்கள்னு பார்த்திருக்கோம். வாழ்க்கையில திருப்பத்தை கொடுக்கக்கூடிய வருஷம்னு சொல்லலாம். இது வரைக்கும் கனவாக இருந்த ஆசைகள் கூட இப்ப நனவாகும். எந்த முயற்சி செய்தாலும் சரிங்க, அது இப்ப நடக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். மேற்படிப்பு கனவு நனவாகும். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு இந்த வருஷத்துல குழந்தை பாக்கியம் உண்டாகும். வேலை இல்லாதவனுக்கு நல்ல வேலை அமையும். இந்த மாதிரி உங்க கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. அது தொழில் செய்யறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள்ல, உங்களுடைய முதலீடுகள்ல நல்ல லாபம் இருக்கும். உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால வியாபாரம், தொழில் வளர்ச்சி இருக்கும். மூடிய தொழிற்கூடங்கள் கூட இப்ப திறக்கப்படும். ஓடாமல் இருந்த இயந்திரம் கூட இப்ப ஓட ஆரம்பிக்கும். தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும், கடன் கிடைக்கும். பைனான்ஸ், ஜுவல்லரி ஷாப்பு, ஏற்றுமதி, இறக்குமதி, நோட்டு புத்தகம் விற்பனை செய்யறவங்களுக்கு, ஸ்டேஷனரி, ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் வர்த்தகம், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி சகல விதமான தொழில் ரீதியாகும். ஒரு பொட்டி கடை வச்சீங்களாலும் சரி, இல்ல பெரிய பெரிய கோடி சம்பாதிக்கக்கூடிய எந்த தொழில் செய்தாலும் சரி, தொழில் செய்யறவங்களுக்கு இந்த வருஷத்துல வெற்றி உண்டு, நல்ல வளர்ச்சி உண்டு. அதுவும் சினிமா, தொலைக்காட்சி, விவசாயத்தெல்லாம் அதீத லாபம் கிடைக்கும். அடுத்து பணியாட்களை பொறுத்திருக்கும். ஒருத்தர் கீழே நீங்க வேலை பார்த்தா சரி, தனியார் துறையா இருக்கட்டும், அரசாங்க துறையா இருக்கட்டும், இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த குறைகள் எல்லாமே விலக போகுது. உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இருக்கும். திறமையை காட்ட வாய்ப்புகள் அமையும். நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகும். எதிர்பார்த்த பொறுப்புகளும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். வாழ்க்கை நிலையும் உயர்வுக்கு போக போகுது. அரசு வேலையில இருக்கவங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும். இந்த வருஷத்துல எல்லா விதமான விஷயங்கள்லயும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வருஷம்னு சொல்லலாம். என்னதான் முயற்சினாலும் சரி, நடக்கலையே அப்படின்ற ஒரு கஷ்டத்துல இருந்தீங்க இல்லையா, இனி நீங்க முயற்சி செஞ்சா மட்டும் போதும். அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு தான் வெற்றி. உங்களுடைய நிலை உயரும். படிப்பு விஷயத்திலயும் சரி, வேலை விஷயம் சரி, திருமணத்திலயும் சரி, குழந்தை பாக்கியத்திலும் சரி, எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தியாகும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த உயர்வும் மாற்றமும் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். குடும்பத்தையே வழிநடத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கை துணையுடைய உதவியின் காரணமா உங்களுடைய செல்வாக்கு அதிகரிச்சுக்க போறீங்க. புதுசா சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய வசதிகள் எல்லாமே பெருக போகுது. கனவுகள் நனவாகுது. அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும். படிப்புல இருந்து வந்த தடைகள் விலகுது. அக்கறை அதிகரிக்கும். டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது. நோய்களுடைய பாதிப்பு எல்லாமே தலை தூக்காம, தலைக்கு தலைப்பாக்கியோட போச்சுடா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சரியாகும். எல்லா விதமான உடல் பாதிப்புகளும் விலகி முழுமையா ஆரோக்கியமா திகழ போறீங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அடையாளம் வெளிப்படும். உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுடைய நிலை உயர்வை அடையும். தடைப்பட்ட வேலைகள் இப்ப நடக்கும். வீட்டுல சுப காரியங்கள் நடக்கும். சொத்து வாங்குறதுலயும் சரி, விற்கிறதுலயும் சரி உயர்வை அடைய போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். சிலர் சொந்த வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அனுதினமும் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும். அடுத்து பூரண நட்சத்திரம். இந்த வருஷம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குரு சுக்கிரனுடைய அம்சத்துல பிறந்தக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றமான வருடம்.
இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள், சிக்கல்கள், போராட்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போகும். எப்படி முயற்சி செய்தாலும் சரி, வெற்றி உங்க பக்கம் தான். ஆசைகள் எல்லாமே கனவா போயிடுமோ அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இனி கனவுகள் எல்லாமே நனவா போகுது. வருடம் முழுவதுமே சர்வசாதாரணமா மத்தவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வகை சூட போறீங்க. பெரிய வெற்றி தரும். எதிர்பார்த்த உயர்வு இருக்கும், விரும்பிய மாற்றம் கிடைக்கும், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. சமூகத்திலயும் உடைய நிலை உயர்வை அடைய போகுது. அடுத்து இந்த வருடம் முழுக்கவே சனி பகவானுடைய சஞ்சாரம். முயற்சிகள்லாம் வெற்றி, எதிர்பார்த்த முன்னேற்றம். சோகம், வெறுப்பு, சலிப்பு, கவலை இந்த எல்லா நிலையும் மாறுது. இருட்டில் இருந்தவங்க வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரப்போகுது. உங்க நிலையில உயர்வு. வேலையிலயும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி, உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் ஒரு முடிவுக்கு வரும். முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். துணிச்சலோட செயல்பட போறீங்க. தடைப்பட்ட வேலைகள் இப்ப நடக்கும். உத்தியோகத்துல உயர்வு ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பகைவர்களுடைய தொல்லை இனி மறைந்து போகும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அடுத்து ராக்கெதுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே. வேலை பல குறையும். தொழில் வியாபாரத்துல வெற்றி உண்டு. ஆசைகள் நனவாகும். நீங்க நம்பி ஏமாந்த நபர்களே இப்ப உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. குறைகள் எல்லாமே தீருது. முயற்சிகள் வெற்றியாக மாறுது. உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குது. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையுது. அரசியல்வாதிகளும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்களும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். வேண்டுதலை நிறைவேற்ற குடும்பத்தோட கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. குடும்ப வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். அடுத்து குருவுடைய சஞ்சாரம். இவரை பொறுத்த வரைக்கும் தொழில், வேலை, புதுசு தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலும் வெற்றியை கொடுக்கிறாரு. குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கிறாரு. பணப்புழக்கம் அதிகமாகும். செல்வாக்கு அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறாரு. முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாரு. கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு, வாகனம் இந்த மாதிரி கனவுகள் எல்லாமே குரு பகவானாலையும் நனவாகும். அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம். இவரை பொறுத்த வரைக்கும் உடைய நிலையில உயர்வை கொடுக்கிறாரு. தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. தடைப்பட்ட வேலைகளை நடத்தி கொடுக்கிறாரு. உடல்நிலையை சீராக மாத்துறாரு. எதிர்ப்புகள், போட்டி, பகை இது எல்லாமே இல்லாமல் போகும். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு முயற்சிகள் வெற்றியாக மாறும். தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அரசு வழிகள்ல உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். பொது பலன்களா பார்த்தனாக்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இதுவரைக்கும் நீங்க மேற்கொண்ட முயற்சிகளால பலன் கிடைக்கலையே நினைச்சிருப்பீங்க. இனி நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும். மேற்படிப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை, சொந்த வீடு, பட்டம், பதவி எல்லாமே உங்களுக்கு சாதகம். அது தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் இருந்த தடைகள் விலகுது. புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா? அதுக்கான முயற்சிகள் வெற்றியாக மாறும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். கடன் கிடைக்கும். இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, அழகு சாதனம், ஆடை ஆபரணம், பில்டர்ஸ், கலைத்துறை, பைனான்ஸ், ஜுவல்லரி மார்க்கெட், ஏற்றுமதி, இறக்குமதி, ஸ்டேஷனரி, ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் இல்ல கம்ப்யூட்டர் தொழில் செய்றீங்க. எல்லா விதமான தொழில் ரீதியாவும் ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்புலாம் லாபத்தை அதிகமா கொடுக்கும். அடுத்து பணியாட்களை பொறுத்திருக்கும் உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். வாழ்க்கை நிலையே உயர்வை அடையுங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் புகுந்த வீட்லயும் சரி, பிறந்த வீட்லயும் சரி செல்வாக்கு உயரும். படிப்புல முன்னேற்றம், எதிர்பார்த்த வேலை அமையும். திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் தொடருது. கணவர் வீட்டு வகையிலும் சரி, பிள்ளைகள் வகையிலும் சரி பாசம் அதிகமாகும். அன்பு கூடும். செல்வாக்கான பதவிகள்ல அமர்வீங்க. உங்க வேலையில இருந்த நெருக்கடிகள் மறையுது. எதிர்பார்த்த உயர்வும் மாற்றமும் கிடைக்கும். சொத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, பொன் பொருள் சேரும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுல வெற்றி அடைவீங்க. மேற்படிப்பு கனவுகள் நனவாகும். விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய பாடத்துல சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கல்வி நிலை மேன்மை கொடுக்குது. அடுத்து உடல்நிலை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகும். எல்லா விதமான சங்கடங்களும் விலகி போகுது. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை வந்து உயர்த்த நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். வியாபாரிகள், பணியாட்கள், தொழிலதிபர்கள் எல்லா விதமான நிலையிலும் உயர்வு உண்டு. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். சொத்து சேரும். சேமிப்பு உயரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால பெருமை உண்டாகும். பொன் பொருள் சேருதுங்க. சிலர் வந்து சொந்த வீட்டுல குடியேறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை தரிசித்து வருவதனால நன்மைகள் அதிகமாகும். அடுத்த உத்திராட நட்சத்திரம் இந்த வருஷமே உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். சனிவோட சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறது. முயற்சிகள் வெற்றியாக மாறும். குடும்பத்துல வீண் பிரச்சனைகள் மாறியும். வரவு செலவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். உங்களுடைய களவு போன பொருட்கள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெருக்கடிகள் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்கும். அடுத்து ராக்கெது பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுக்கவே முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க. மேன்மையான பலன்களை கொடுக்குறாங்க. தொழில், வியாபாரம், உத்தியோகம், குடும்பத்துல முன்னேற்றத்தை தராங்க. சுய ஒழுக்கம், கட்டுப்பாடும் இன்னும் அதிகமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குங்க. அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே தொழில், வேலை, புதிய தொழில் இந்த முயற்சிகள் வெற்றியாக மாறும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு, வாகனம் இந்த கனவுகள் நனவாகுது. நினைச்சது நடக்கும். செல்வாக்கு உயரும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகுது.
எல்லா விதமான முன்னேற்றமும் உண்டு. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம். தடைகளை நீக்கி வைக்கிறாரு. முயற்சிகள் வெற்றியாக மாறுது. முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் லாபம் அதிகமாகும். உடல் பாதிப்பு, வியாபாரத்துல போட்டி, எதிர்ப்பு, பகை இது எல்லாமே மாறுது. இழுபறி வழக்கு கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல வேலை அமையும். தொழில் தொடங்கக்கூடிய வழிகாட்டுதல் இருக்கும். அடுத்து பொதுப்படியா பார்த்தோம்னாக்க, இந்த வருஷம் உங்களுக்குவே சாதகமான நிலை தானே உங்களுக்கு. நெனச்ச வேலைகள்ல நெனச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க. முயற்சி வெற்றி, திருமண பாக்கியம் இருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும். தொழில் இல்லாதவங்களுக்கு நல்ல தொழில் அமையும். வயதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். சிலர் புதுசா தொழில் தொடங்குவீங்க. பொருளாதாரம் உயரும். உடைய நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டு. அடுத்த தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா, தொழில் இருந்த தடைகள் விலகுது. வருமானம் உயருது. தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். விவசாயம், இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், ஃபேக்டரி, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான தொழில்கள்ல முக்கியமா ஆன்லைன் வர்த்தகத்துல கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டு. தொழிலுன்னு கை வச்சா உங்களுக்கு வெற்றி தாங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது. உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். தனியார் துறையாகட்டும் இல்ல அரசாங்க துறையாகட்டும் நிர்வாகத்துக்கிட்ட உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு அதிகாரியுடைய ஆதரவும் எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும். பதவி உயர்வும் கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். மேற்படிப்பு கனவுகள் இப்ப நனவாகும். வேலை வாய்ப்பு அமையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலர் சுயதொழில் செய்வீங்க. அதுல சாதிப்பீங்க. கணவருடைய அன்பு கூடும். சொத்து வாங்குவீங்க. வீடு வாங்குவீங்க. பொன் பொருள் சேரும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க. படிப்பை தாண்டி வேற எந்த விஷயத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். கல்வி நிலையம் சிறப்பா தான் இருக்கு. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் விலகுது. மன அழுத்தம், உறக்கமின்மை, அல்சர், கேஸ்ட்ரிக், பரம்பரை நோய் இந்த மாதிரி எல்லா விதமான பாதிப்புகளும் இப்ப மருத்துவ சிகிச்சைனால கட்டுக்குள்ள வரும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை மீது அப்பப்ப அக்கறை வச்சுக்கோங்க. குறிப்பா சத்தான உணவு எடுத்துக்கோங்க. யோகா பண்ணுங்க. தியானம் பண்ணுங்க. உடற்பயிற்சி பண்ணுங்க. நடைப்பயிற்சி பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தொடர்ந்து நல்லா பார்த்துக்கும். அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். சொத்து சேரும். சேமிப்பு உயரும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால பெருமை உண்டாகும். பொன் பொருள் சேரும். சிலர் சொந்த வீடு கட்டி உங்க கனவுகள் நனவாகிறதால குடியேறுவீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அபிராமி அம்பிகையை அனுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும். நன்மைகள் நடந்தேறும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, தனுசு ராசிக்கு 2025 100க்கு 1000% சொல்றேன். சாதகம், வெற்றி, யோகம், அதிர்ஷ்டம் எல்லாமே சொல்லலாம். பொற்காலம்னு சொல்லாங்க. வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய பழக்க வழக்கத்துல கவனம் இருக்கட்டும். உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யார்ட்டையும் பகிர்ந்துக்காம இருந்துக்கோங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமா இருங்க. மத்தபடி எல்லாமே உங்களுக்கு அம்சமா இருக்கு. வாழ்த்துக்கள்.